நெடுந்தீவில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை. இலங்கைக்கு கிடைக்கவுள்ள மகிழ்ச்சியான தகவல். இன்று இலங்கைக்கு வருகிறார் ஜெய்சங்கர். வெளிவிவகார அமைச்சராக முதல் வெளிநாட்டு பயணம். ஹமாஸை ஒழிப்பது மக்களின் கண்களில் மண்ணை தூவுவதற்கு சமம். இஸ்ரேல் மூத்த செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி கருத்து. நெடுந்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெடுந்தீவு 7ஆம் வட்டார பகுதியில் இன்று அதிகாலை கொலை சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இருவருக்கிடையே காணப்பட்ட முற்பகை காரணமாக நேற்று இரவு மதுபோதையில் கொலை செய்யப்பட்டவருக்கும் கொலை சந்தேக நபருக்கும் இடையே கொலை செய்யப்பட்டவரின் வீட்டிலே வாய்த்தர்க்கம் இடம்பெற்றதாகவும் அதன் பின்னர் அவரின் வீட்டுக்கு முன்னால் உள்ள வீதியில் இருவர் கொண்ட குழுவால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்டவர் நெடுந்தீவு 7ஆம் வட்டாரத்தை சேர்ந்த சமக்கின் தேவராஜா அருள்ராஜ் வயது 23 என்பவர் ஆவார். கொலை செய்யப்பட்டவர் அடிகாயங்களுடன் நெடுந்தீவு 7ஆம் வட்டார பகுதியில் சடலமாக இன்று அதிகாலை மீட்கப்பட்டு அதன் பின்னர் நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர்கள் இருவரும் தலைமறைவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொலை செய்யப்பட்டவரின் சடலம் தற்போது நெடுந்தீவு ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை எதிர்நோக்கி வரும் பங்குரோத்து நிலையில் இருந்து விரைவில் மீளப்போவதாக மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடி காரணமாக 2 வருடங்களுக்கும் மேலாக எதிர்நோக்கி வரும் இந்த நிலை முடிவுக்கு வருவதாக அறிவிக்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. அதற்கமைய இலங்கையை திவால் நிலையிலிருந்து விடுவிப்பதாக எதிர்வரும் 28ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி அன்று இலங்கை தனது வெளிநாட்டு கடனை திரும்ப செலுத்த முடியாதமையினால் திவால் அடைந்த நாடாக அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வருகின்றார். இலங்கை விஜயத்தின் போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இருதரப்பு பங்குடைமையின் பரந்தளவான விடயங்கள் குறித்து இலங்கை தலைமைத்துவத்துடன் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் புதிய அரசின் கீழ் வெளிவிவகார அமைச்சர் மேற்கொள்ளும் முதலாவது இருதரப்பு விஜயம் இதுவாகும். இந்தியாவின் அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கையை மீள வலியுறுத்தும் இந்த விஜயமானது கடல் மார்க்கமாக மிகவும் நெருக்கமான அயல் நாடாகவும் காலங்காலமாக நல்லுறவை கொண்ட நண்பனாகவும் உள்ள இலங்கைக்கு இந்தியாவினது தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை சுட்டிக்காட்டுகின்றது. அத்துடன் இணைப்பு திட்டங்கள் மற்றும் பல்வேறு துறைகளிலும் பரஸ்பர நன்மை அளிக்கும் ஏனைய ஒத்துழைப்புகள் ஆகியவற்றுக்கும் இந்த விஜயம் மேலும் உத்வேகம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹமாஸ் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பமாகி இதுவரை தொடர்கின்றது. ஹமாஸ் அமைப்பை முற்றாக அளிக்கும் நடவடிக்கையில் இஸ்ரேல் தீவிரம் காட்டி வருகின்றது. இந்த நடவடிக்கையின் பின்புலத்தில் பல உயிர் பலிகள் ஏற்பட்டாலும் கூட இன்னமும் இஸ்ரேலின் குறிக்கோள் முழுமையடையவில்லை. இந்த நிலையில் ஹமாஸுடனான போர் தொடர்பில் இஸ்ரேலின் மூத்த செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி கூறுகையில், ஹமாஸ் அமைப்பை ஒழிப்பது என்பது மக்களின் கண்களில் மண்ணை தூவுவதற்கு சமம். கடைசியில் சரியான மாற்று வழி கிடைக்காத பட்சத்தில் ஹமாஸ் மீண்டும் பிரச்சனையாக உருவாகலாம். ஹமாஸ் ஒரு சித்தாந்தம், அதை அழிக்கவே முடியாது என்று கூறியுள்ளார். இந்த கருத்தானது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் சார்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில், ஹமாஸ் அமைப்பை முற்றாக அழிக்கும் வரையில் எங்களது நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படாது. ஹமாஸ் இராணுவம் மற்றும் நிர்வாக அமைப்பு கொண்ட கட்டமைப்பை முற்றாக அழிப்பதுதான் இந்த போரின் முக்கிய குறிக்கோள். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் பரவி வரும் அரிய பாக்டீரியா தொற்று தொடர்பில் நாட்டு மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார அமைச்சின் தொற்று நோயின் பிரிவின் தலைவர் டாக்டர் சமித கினிகே தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட சுகாதார அமைச்சின் பதில் பிரதான தொற்று நோயியல் நிபுணர் வைத்தியர் சமித கினிகே இதனை தெரிவித்துள்ளார். ஜப்பானில் பரவி வருவதாக கூறப்படும் தசையை உண்ணக்கூடிய பாக்டீரியா தொடர்பில் ஊடகங்களில் பல தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது சாதாரண மக்களிடையே பரவி வரும் ஒரு பாக்டீரியா நிலை என்று அவர் கூறுகின்றார். ஆனால் இது அரிதாகவே ஒரு அபாயகரமான நிலைக்கு வழிவகுக்கும் மற்றும் இதை ஆன்டிபயோட்டிக் மூலம் மாற்றும் திறன் உள்ளது. இது அரிதான நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை எதிர்க்கும் பாக்டீரியாக்களாக இருக்கலாம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதனை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை முறைகள் உள்ளன. எனவே இது தொடர்பில் தேவையற்ற வகையில் அச்சமடைய தேவையில்லை என தொற்று நோயியல் நிபுணர் வைத்தியர் சமித கினிகே குறிப்பிட்டுள்ளார்.